மக்களே, ஜூன் மாதம் வெறும் 30 நாட்கள். ஆனா நம்ம சிஎம் விஜய் அண்ணா இந்த ஒரே மாதத்தில் செய்தது சொல்லி முடிக்கவே முடியாது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது ஜூன் மாதத்தின் சில ஹைலைட்ஸ் மட்டுமே. சில ஹைலைட்ஸ் மட்டுமே. இதுவே இவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்கும்போது மொத்தம் என்னென்ன சாதிச்சாங்கன்னு யோசிங்க. டிவிகே அரசு வெறும் வாக்குறுதி அரசு இல்லை. இது செயல் அரசு. வாங்க ஒவ்வொன்னா பார்ப்போம். ஆனா முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஒவ்வொரு ஸ்கீமும், ஒவ்வொரு முடிவும் நம்ம வாழ்க்கையோட டைரக்ட்லி கனெக்டட். இதுதான் நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட ஜூன் 2026. மக்களே, ஜூன் 8 சென்னை சிபி சீக்ரெட்டரி ஒரு அசாதாரண சந்திப்பு நடந்தது. தமிழகத்தின் செஸ் ப்ராடிஜி 20 வயது கிராண்ட் மாஸ்டர் ரமேஷ் பாபு பிரக்னானந்தா நோர்வே செஸ் 2026 டோர்னமெண்ட் ஓஸ்லோ, நோர்வே. உலகின் மிகவும் கடினமான செஸ் டோர்னமெண்டில் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின். யாரையெல்லாம் தோக்கடிச்சாருன்னு தெரியுமா? உலகின் நம்பர் 1 மேக்னஸ் கால்சன், வேர்ல்ட் சாம்பியன் குகேஷ், ஃப்ரோஸ்ஜா, வெஸ்லிசோ, வின்சென்ட் கீமர். ஒரு தமிழன் ஓஸ்லோவில் வரலாறு படைச்சான் இந்த ஹிஸ்டாரிக் விக்டரிக்கு. சிஎம் விஜய் அண்ணா வெறுமனே ட்வீட் பண்ணிவிடவில்லை, நேரில் சந்தித்தாங்க. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு சார்பில் 50 லட்சம் ரூபாய் செக் சிஎம் விஜய் அண்ணாவின் கரங்களால் வழங்கப்பட்டது. ஆனா மக்களே, இந்த சந்திப்பில் ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் நடந்தது. பிரக்னானந்தா கிட்ட சிஎம் விஜய் அண்ணா ஒரு ரிக்வஸ்ட் பண்ணினாங்க. செஸ் போர்டு கொண்டு வா. பிரக்னானந்தா ஷாக்ட் ஆனாங்க. இரண்டு பேரும் நேரில் உட்கார்ந்து 15 நிமிடம் செஸ் விளையாடினாங்க. பிரக்னானந்தா பின்ன சொன்னாங்க, சிஎம் விஜய் அவர்களுடன் செஸ் விளையாடுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. மிகவும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்க என்கரேஜிங்கா பேசினாங்க. பிரக்னானந்தா, நீ தமிழகத்தின் பெருமை. உன் அடுத்த விக்டரியும் நாம் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஜூன் 9 தமிழகத்தில் பெண்கள் இனி பயமில்லாமல் வாழணும். சிஎம் விஜய் அண்ணா இந்த ஒரே வார்த்தைய மனசுல வச்சு சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸை தொடங்கி வச்சாங்க. இது வெறும் போலீஸ் ஃபோர்ஸ் இல்ல மக்களே. இது தமிழக பெண்களுக்கான செக்யூரிட்டி ஷீல்டு. 2500 புதிய வேகன்சிஸ், 354 கோடி ரூபாய் நிதி. ஸ்டேட் முழுக்க ரேபிட் ரெஸ்பான்ஸ் கவரேஜ். பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்தால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ண சிங்கப்பெண் படை தயாரா இருக்கு. சிஎம் விஜய் அண்ணா சொன்னார், பெண்கள் பயத்துல வாழக்கூடாது. அந்த வார்த்தைய செயலாக்கி விட்டாங்க. ஜூன் 11 சிஎம் விஜய் அண்ணா டெல்லி போனாங்க. நித்தி ஆயோக் கவர்னர் கவுன்சில் மீட்டிங், பிஎம் மோடி தலைமையில. இந்தியாவின் அனைத்து முதல்வர்களும் கலந்துகிட்ட மீட்டிங். அங்கே சிஎம் விஜய் அண்ணா என்ன பண்ணாங்க தெரியுமா? தமிழகத்துக்காக ஃபுல்லா டிமாண்ட் பண்ணாங்க. ஒன்னும் கேளுங்க, கோயம்புத்தூர்ல எய்ம்ஸ் வேணும். குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் ஹப் நேஷனல் ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்பா டிக்ளேர் பண்ணணும். சென்னை டு கன்னியாகுமரி ஹை ஸ்பீட் ரயில் வேணும். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை நேஷனல் லிட்ரேச்சரா டிக்ளேர் பண்ணணும். நீட் எக்ஸம்ஷன் வேணும். ஹோகன்னக்கல் ஃபேஸ் 3க்கு 2283 கோடி ரிலீஸ் பண்ணணும். இது வெறும் மீட்டிங் இல்ல மக்களே. தமிழகம் உலகம் தேசிய அரங்கில் தன் குரலை உரக்க சொன்ன தருணம். தமிழகத்தின் டார்கெட் 2036க்குள் $1.5 ட்ரில்லியன் எக்கனாமி. மக்களே, இவரை தெரியுமா? தேனி மாவட்டம் லான்ஸ் நாயட் ஏ மீனாட்சி சுந்தரம். டிசம்பர் 2024 காஷ்மீர் குல்காம் டெரோரிஸ்டுடன் நேரடி மோதல். குண்டு பாய்ந்தது முகத்தில், குண்டு பாய்ந்தது தோளில். ஆனா அவர் நிற்கவே இல்லை, முன்னேறினார். டெரரிஸ்டை நியூட்ரலைஸ் பண்ணினார். தன் காம்ரேட்ஸை காப்பாற்றினார். இந்த வீர தீரத்திற்காக இந்தியாவின் 2வது உயரிய விருது கீர்த்தி சக்கர சிஎம் விஜய் அண்ணன் அந்த வீரனை நேரில் சந்தித்து அவரது குடும்பத்தினரோடு பேசி 48 லட்சம் ரூபாய் வழங்கினாங்க. தமிழகத்தின் மகன் தேசத்தை காத்தான். தமிழகம் அவனை போற்றுகிறது. ஜூன் 22 தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அரசு மருத்துவமனையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் இலவசமாக. எவ்வளவு பட்ஜெட் தெரியுமா? 755 கோடி 83 லட்சம் ரூபாய் ஒரே ஒரு திட்டத்திற்காக. இது வெறும் தங்க மோதிரம் இல்லை. இது ஒவ்வொரு தமிழ் குழந்தையையும் அரசே அன்போடு வரவேற்கும் அடையாளம். சொன்னதை செஞ்சிட்டாருங்க நம்ம சிஎம் விஜய் அண்ணா. ஜூன் 24 சென்னை கலைவாணர் அரங்கம். சிஎம் விஜய் அண்ணா ஒரு ஸ்பெஷல் விழாவுக்கு வந்தாங்க.
டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வான 401 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா. யாருக்கெல்லாம்? 383 உதவி பொறியாளர்கள், டேஷ் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், 18 உதவி கணக்கு அலுவலர்கள். இவர்கள் எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தங்கள் திறமையால் தேர்வானவர்கள். இன்று தங்கள் கனவு நனவாகும் நாள். ஆனா மக்களே, இந்த விழாவில் ஒரு தருணம் இந்தியா முழுக்க வைரலாச்சு. அக்ஷயலட்சுமி என்ற ஒரு பெண் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. ஆனா அவங்க 40வது வாரம் கர்ப்பிணி. மேடையில் ஏற முடியாத நிலை. சிஎம் விஜய் அண்ணா அதை பார்த்தாங்க. புரோட்டோகால் ஐ உடைத்தாங்க. மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்தாங்க. தானே நேரடியாக அக்ஷயா லட்சுமியோட கையில் அவங்களோட பணி நியமன ஆணையை வழங்கினாங்க. அந்த ஒரு மொமெண்ட் வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவுக்கு நெகிழ வச்சது. சிஎம் விஜய் அண்ணா சொன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நான் நேரில் வந்து என் கரங்களால் தருவேன். இது வெறும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்ல. இது ஒரு குடும்பத்தின் கனவு நிறைவேறிய தருணம். மேலும் மின் வாரியத்தில் 15,000 பேரை நியமிக்க அனுமதியும் வழங்கப்பட்டது. வேலைவாய்ப்பு வெறும் வாக்குறுதியில் இல்லை, டிவிகே அரசில். அது நேரில் கையில் கொடுக்கப்படுகிறது. ஜூன் 25 மக்கள் டிரான்ஸ்போர்ட்டை மாற்றுவோம்னு சொன்னாங்க. அதையும் செஞ்சிட்டாங்க. 300 புதிய அரசு பேருந்துகள், 127 கோடி 21 லட்சம் ரூபாய் செலவில். என்ன ஸ்பெஷல்னா 164 டீசல் பஸ்ஸஸ், 136 ஈகோ ஃப்ரெண்ட்லி சிஎன்ஜி பஸ்ஸஸ். கிளம்பாக்கம், கோயம்பேடு 2 மேஜர் ஹப்ஸ்லையும் ஆப்ரேஷன்ஸ் இம்மீடியட்லி ஸ்டார்ட் ஆச்சு. சிஎம் விஜய் அண்ணா என்ன பண்ணாங்க தெரியுமா? புதுசா லான்ச் பண்ணிட்டு அந்த பஸ்ல நேர்ல ஏறி மரீனா பீச் வரைக்கும் பயணம் பண்ணாங்க. மக்களோட முதலமைச்சர் மக்களோட பஸ்ல பயணம் பண்றாங்க. ஜூன் 26 இன்டர்நேஷனல் ஆன்டி ட்ரக் டே. சிஎம் விஜய் அண்ணா ஒரு வரலாறு படைச்சாங்க. ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரஸ். மரீனா பீச்ல லட்சக்கணக்கான மக்களோடு ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் ரன்ல கலந்துக்கிட்டாங்க. இது ஆர்டினரி ஈவெண்ட் இல்ல மக்களே. 52 வயதில் முழு 6 கிலோமீட்டர்ஸ் நிறுத்தாம ஓடினாங்க தமிழகத்தில். இதுவரை எந்த முதலமைச்சரும் பப்ளிக்குடன் சேர்ந்து இவ்வளவு தூரம் ஓடியதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி. ஸ்போர்ட்ஸா எட்ஜு, ட்ரக்ஸ் விடு. ஸ்போர்ட்ஸ் எடு, ட்ரக்ஸ் விடு. இந்த ஸ்லோகன் அவேர்னஸ் போர்ட்டில் தானே எழுதினாங்க. போதைப் பொருள் ஒழிப்பு. சிஎம் விஜய் அண்ணாவுக்கு வெறும் ஸ்பீச் இல்ல, அவங்களே ஓடி காட்டிட்டாங்க. ஜூன் 28 தேசிய புல்ஸ் போலியோ தடுப்பூசி நாள். சிஎம் விஜய் அண்ணா சென்னையில் பல்லவகாமில் உள்ள ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஒரு குழந்தைய அன்போட தூக்கி தன் கையாலேயே போலியோ டிராப்ஸ் கொடுத்தாங்க. அந்த குழந்தையோட போட்டோ சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு. லக்கி பேபி அப்படிதான் இன்டர்நெட் அழைச்சது அந்த குழந்தைய. ஆனா இது வெறும் போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல மக்களே. போலியோ ஒரு குழந்தைய வாழ்நாள் முழுக்க முடக்கிவிடக்கூடிய நோய். இந்தியா 2014ல WHO-ஆல் போலியோ ஃப்ரீ கண்ட்ரியா டிக்ளேர் ஆச்சு. அந்த தகுதியை தக்க வைக்கணும்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குழந்தையும் போலியோ டிராப்ஸ் பெறணும். சிஎம் விஜய் அண்ணன் ஒரு குழந்தைக்கு போலியோ டிராப்ஸ் கொடுத்தது சிம்பாலிக் மட்டும் இல்ல. அது தமிழகத்தின் ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியமா வளரணும்னு அரசு கொண்டிருக்கும் உறுதிமொழியின் அடையாளம். மக்களே, நான் ஒரு சின்ன முயற்சி செய்கிறேன். நம்ம சிஎம் விஜய் அண்ணா செய்யும் நல்ல செயல்களை அனைவரிடமும் கொண்டு சேர்க்கணும்னு. இது என்னோட தனிப்பட்ட எஃபர்ட். ஆனா உங்க ஒரு சப்ஸ்கிரைப் என்னோட ரீச்சை பல மடங்கு அதிகமாக்கும். உண்மையான தளபதி ஃபேனா நீங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி டுகெதர்.